இந்த மாரி ஒரு கேஸ வந்து நம்ம எப்போதுமே வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு த்ரில்லிங்கான ஒரு கேஸ் தான் இந்த கேஸு. இப்ப வரையும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு மிஸ்டரியான ஒரு விஷயம் வந்து உலகத்துல நடந்திருக்குமான்னு நம்ம யோசிச்சு கூட பார்த்திருக்க முடியாது. அந்த மாரி ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே ஒரு ஆதாரத்துடன் வந்து சிசிடிவில வந்து அவங்க வந்து சிசிடிவில அது வந்து உண்மையாவே தெரியிறது. அதாவது இவங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறது உள்பட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சிசிடிவி லிஃப்ட்டுக்குள்ள உள்ள சிசிடிவில வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ நம்ம இந்த இத தான் பத்தி பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு மர்மமான ஒரு கேஸு. இப்ப வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இந்த கேஸ பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிவன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா, செசில் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்கு. மிகப்பெரிய ஒரு ஹோட்டல். ஸோ இந்த ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, நான் இப்ப சொல்ல வரேன். இந்த ஹோட்டல்ல இதுக்கு முன்னாடி வந்து நெறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆனா, இந்த கேஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா, மிக முக்கியமா இதுல வந்து பேசப்படுற கேஸா இருக்கு. ஸோ அப்படி என்ன இந்த ஒரு ஹோட்டல்ல நடந்துச்சு? ஸோ அத பத்தி பார்க்க போறோம். ஏன்னா வெறும் 21 வயசு தான். இந்த 21 வயசு எலிசா லாம் அப்படிங்கிற ஒரு பொண்ணு 21 வயசுல வந்து காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னாக்க, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 31 இவங்க வந்து அந்த காலேஜ்லேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, கடைசியா பார்த்த அந்த ஸ்டூடண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த ஒரு ஹோட்டல்ல போய் தங்க போறாங்க. அந்த ஹோட்டலோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, செசில் ஹோட்டல். அந்த செசில் ஹோட்டல்ங்கிறது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஹோட்டல். ஸோ அந்த இடத்துக்கு வந்து இவங்க தங்க போறாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தங்க போயி அந்த ஹோட்டல் 18 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னாக்க, அவங்க சடலமா வெளியில வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒட்டு துணி இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க சடலமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மிகப்பெரிய தொட்டியில எப்படி இவங்க வந்து உள்ளைக்கு போயிருக்க முடியும்? அத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சிசில் ஹோட்டல்ங்கிறது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து நெறைய மர்மங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி நெறைய மிஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து அங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இத பத்தியும் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். எப்படி வந்து இவங்க வந்து தொட்டிக்குள்ள விழுந்தது வந்து யாருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தொட்டியில வந்து ஆல்ரெடி வந்து அங்க தங்க வந்திருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் வந்து இந்த தொட்டி அந்த தண்ணி டேப் வழியா பார்த்தீங்கன்னாக்கா ரத்தமா வந்திருக்கு. ஸோ இத பார்த்துட்டு தான் வந்து அங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அவங்க தொட்டி மேல வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. தொட்டி உள்ள இருக்க அந்த எலிசா மேலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தொட்டு துணி இல்லாம வந்து உள்ளறைக்கு வந்து இறந்து கிடக்குறாங்க. ஸோ எப்படி இவங்க வந்து இவ்வளோ பெரிய தொட்டிக்குள்ள உள்ளைக்கு இறங்கி இறந்திருக்க முடியும்? ஸோ இதுவும் வந்து போலீஸுக்கு மிகப்பெரிய ஒரு அந்த அளவுக்கு அந்த கேஸ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்து எடுத்து பார்க்குறாங்க. ஆனா இந்த லிஃப்ட்டுக்குள்ள உள்ள ஒரு சிசிடிவிய வந்து எடுத்து பார்க்குறாங்க. அப்பதான் வந்து அந்த போலீஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஷாக் ஆகுது. என்னன்னா, இவங்க சாகுறதுக்கு முன்னாடி அந்த லாஸ்ட் வீடியோ சிசிடிவி காட்சிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட அந்த இதுல பதிவாயிருக்கு. ஸோ அவங்க வந்து யார்கிட்டயோ வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பேசுறதுக்கு முன்னாடி அவங்க எதையோ பார்த்து பயப்படுறாங்க. பயந்து பின்னாடி வந்து அந்த லிஃப்ட்டுக்குள்ள நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லிஃப்ட் வந்து வெளியில போயிட்டு அந்த அவங்கள்ட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பேசுறவங்க பார்த்தீங்கன்னாக்க, அந்த சிசிடிவில தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அந்த லிஃப்ட்டுக்கு வெளியில பார்த்தீங்கன்னாக்க, எந்த விதமான ஒரு சிசிடிவி வந்து அதுல கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸோட மிகப்பெரிய ஒரு மர்மமா இருந்துகிட்டு இருக்கு. அவங்க அந்த யார்கிட்டேருந்து வந்து தப்பிச்சு போறதுக்காண்டி அந்த லிஃப்ட்டுக்குள்ளேருந்து யாராவது உதவி கேட்கிற மாரி இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும். எல்லாமே தெரியுது. ஆனா கையெல்லாம் அசைக்கிறாங்க. ஆனா வந்து அங்க வந்து யாருமே இல்ல. அந்த கேமரால வந்து விசிபிள் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு அந்த லிஃப்ட்டுக்கு வெளியில வந்து வெராண்டாவுல எந்த விதமான ஒரு சிசிடிவியுமே கிடையாது அப்படிங்கிற வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த ஹோட்டல்ல. ஸோ அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, அதாவது இன்ஃபர்மேஷன் ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அங்க அவன் வந்து பார்த்தீங்கன்னா 13 கொலை பண்ணியிருக்கான். அந்த 13 கொலை பண்ணுனவன் பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஒரு ஹோட்டல்ல அதாவது பர்ட்டிகுலரா இந்த எலிசா வந்து தங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட அந்த ஒரு ரூம்ல தான் வந்து அவன் தங்கியிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தங்கிட்டு அவன் வந்து போலீஸ் வந்து அவன அரெஸ்ட் பண்ணிர்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தாக்கா, அந்த ரூம்ல வந்து 18 மண்ட ஓடுகள் வந்து அவன் ரூம்ல இருந்து கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் வந்து அதிகமா வந்து பேய்களிடம் அவன் பேசுற மாரி வந்து வீடியோக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த ரிச்சர்ட் என்ன சொல்றான்னாக்கா, போலீஸ் கிட்ட வந்து அவன் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ரிச்சர்ட. ஆனாலும் அவன் என்ன சொல்றான்னா, "நான் இன்னும் 2 வாரத்துல வந்து இறந்துருவேன்" அப்படின்னு சொல்றான். அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, அவன் 2 வாரத்துல அந்த இதுல வந்து இறந்துடுறான். அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே வந்து இறந்துடுறான் அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா, டாக்டர்னாலேயே வந்து இவன் எப்படி இறந்தான்? அந்த ரிச்சர்ட் வந்து எப்படி இறந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறாங்க. ஸோ, அதுல உள்ள மர்மங்கள் கழிஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா,
18 வருஷங்கள் கழிச்சு இந்த ஒரு எலிசா வந்து அங்க போறாங்க. எலிசா லாம் வந்து அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணு 21 வயசு பொண்ணு வந்து அந்த ஹோட்டலுக்கு அதே ரூம்ல வந்து அவங்க வந்து மர்மமா வந்து இறந்து போறாங்க. இறந்து எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் இப்ப இந்த ரிச்சர்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா 10 கொலை வந்து பண்ணியிருக்கான். அதாவது 1991. இந்த 1991ல வந்து 10 கொலை பண்ணிட்டு, அவனும் இந்த சைலன்ட் கில்லர் இருப்பாங்க. அவனும் அந்த ரூம்ல தான் போய் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க தான் வந்து அவனையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, 1964 1964ல வந்து இது மாரி வந்து நெறைய கொலைகள வந்து இந்த சைலன்ட் கில்லர் பண்ணியிருக்கான். ஆனா பண்ணுனாலும் 50 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னாக்க, இப்ப வரையும் அந்த ஒரு கொலைக்கான காரணங்கள வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு அந்த போலீஸ்ல வந்து இப்ப வரையும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வரையும் அன்சால்வ்டு கேஸா தான் இப்ப வரையும் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி உயரம் உடையது. ஆனா இவங்க எலிசா பார்த்தீங்கன்னாக்க வெறும் 5 அடி உயரம் உடையதுதான் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டேங்க்ல வந்து எந்த விதமான ஏணியுமே கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா எப்படி இவங்க அவ்வளவு பெரிய ஹைட் உள்ள ஒரு டேங்க்ல வந்து உள்ளரிக்க போயிருக்க முடியும்? அப்படி உள்ளரிக்க போயிட்டு அவங்க வந்து என்ன மாரி வந்து ஏன் வந்து அவங்க அப்படி அந்த டேங்கா இருந்தாலும், டேங்க் மேல உள்ள மூடி பார்த்தீங்கன்னாக்க, அது மட்டும் இல்லாம அந்த டேங்கோட மூடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 50 கிலோவுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி உள்ள இத வந்து எப்படி அவங்க தூக்கிட்டு உள்ளறைக்கு இறங்கியிருக்க முடியும்? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா, மேல போயிட்டு அவங்க தூக்கிட்டு உள்ளறைக்கு இறங்கும்போது, அந்த மூடி வந்து மூடிக்கிட்டு தான் உள்ளறைக்கு இறங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க உள்ளறைக்கு வந்து நான் சொன்ன மாரியே, ஃபர்ஸ்ட் சொன்ன மாரியே, அவங்க வந்து எந்த துணியுமே இல்லாம அந்த டேங்க்குள்ள கடந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இதெல்லாம் வந்து நடந்திருக்கும்? எப்படி வந்து இது வந்து நடக்க முடியும்? அப்படிங்கிற மாரியும் வந்து போலீஸுக்கு வந்து இப்ப வரையும் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ன வரையும் பார்த்தீங்கன்னாக்க, இந்த எலிசா இறந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனா இப்ப வரையும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களோட இந்த கேஸ் வந்து சால்வ் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 1964ல கண்டுபிடிச்சு 50 வருஷம் ஆகியும் இப்ப வரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எந்த விதமான ஒரு குழுவுமே வந்து கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வரையும் வந்து இந்த 10 வருஷம் எலிசா இறந்தும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப வரையும் எந்த விதமான ஒரு குழு கூட கிடைக்கல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லப்படுறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல்ல வந்து என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாரி வந்து இன்வெஸ்டிகேஷன் இப்ப வரையும் எலிசாவோட கேஸ் இந்த உலகத்திலேயே வந்து இப்ப வரையும் வந்து அந்த ஆதாரத்தோட வந்து அந்த வீடியோ வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப வரையும் இந்த எலிசா லாம் எப்படி இறந்தாங்க? அதாவது 15 வருஷம் ஆகியும் இப்ப வரையும் எப்படி இறந்தாங்கன்னு தெரியாத ஒரு மர்மமான கேஸா வந்து இந்த கேஸ் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இத தான் வந்து இன்னைக்கு வீடியோல பார்க்க வந்தோம். வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் உங்க ஆனந்த் பாலா. பாய்.